அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் சங்கத் தமிழனின் தேசிய திருவிழா. பொங்கல் திருநாள் சங்கத் தமிழனின் தேசிய திருவிழா. வீசிய விதையின் வேரில் முளைத்த வியர்வை பூக்களின் இயற்கை திருவிழா. வீசிய விதையின் வேரில் முளைத்த வியர்வை பூக்களின் இயற்கை திருவிழா. வீரத்துக்கு ஜல்லிக்கட்டு, மனக்குப்பைகளுக்கு போகி. வீரத்துக்கு ஜல்லிக்கட்டு, மனக்குப்பைகளுக்கு போகி. உயிர் தோழனாய் உழைத்த மாட்டுக்கும் பொங்கல். உயிர் தோழனாய் உழைத்த மாட்டுக்கும் பொங்கல். நட்பு காணும் பொங்கல், இது உழவன் திருவிழா. நட்பு காணும் பொங்கல், இது உழவன் திருவிழா. தன்மான தமிழனின் விழா. தன்மான தமிழனின் விழா. தமிழர் திருநாள் தரணிக்கே சிறப்பான நாள். தமிழர் திருநாள் தரணிக்கே சிறப்பான நாள். தைத்திங்கள் பிறப்பில் வேளாண்மை சிறக்கட்டும். தைத்திங்கள் பிறப்பில் வேளாண்மை சிறக்கட்டும். கிராமங்கள் செழிக்கட்டும். பழையது கழிய, கவலைகள் களைய, ஒளி பிறக்கட்டும். இருள் விலகட்டும், பொருள் பெருகட்டும். புகழ் பரவட்டும், நலம் வளரட்டும். இனித்து சுவைக்க ஒரு பொங்கல். இனித்து சுவைக்க ஒரு பொங்கல், சர்க்கரை பொங்கல். தூக்கலாய் இருக்க ஒரு வெண்பொங்கல். தூக்கலாய் இருக்க ஒரு வெண்பொங்கல். கூடவே உளுந்து வடையும் பச்சை மொச்சையும். கூடவே உளுந்து வடையும் பச்சை மொச்சையும். அது சரி, இது கிராமத்தில் தானே. நகரத்தில் நகரத்தில் அவசரமாய் ஒரு பொங்கல். நகரத்தில் அவசரமாய் ஒரு பொங்கல். அரைகுறையாய் ஒரு பொங்கல். நேரமில்லை, பொங்கலுக்கு கடையில் வாங்கிடலாம். இப்படியும் ஒரு பொங்கல் இருக்கத்தான் செய்கிறது. இப்படியும் ஒரு பொங்கல் இருக்கத்தானே செய்கிறது. பொங்கல் என்ன செய்வது? பண்பாக பழகி பேசும் அன்புள்ளம் கொண்ட பொங்கல், தித்திக்கும் தேன் சுவையை திகட்டாமல் தரும் பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பாவலர்கள் பாலூட்ட, பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட, கற்ற மனமெனும் தொட்டிலே துயின்று மிக வளர்ந்து பட்டுப்போல் நாவசைக்கும் கட்டித் தமிழே, கருணை பெருஞ்சுவையே, நான் உந்தன் இளைய மகன், உன் பாதம் தொட்டு துவங்குகிறேன், தூயவளே வாழியணி. பொங்கல் திருநாள் தமிழர்களின் எழுச்சிமிகு பொன்னான நாள். இந்த பொங்கல் பண்டிகையில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது மீனாட்சி மைந்தன், முனைவர் சண்முக திருக்குமரன். பண்டிகைகளெல்லாம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் கலாச்சாரத்தின் குறியீடா, மகிழ்ச்சியின் வெளிப்பாடா என்கிற தலைப்பிலே அறிஞர் பெருமக்கள் அற்புதமான பொங்கல் விருந்து படைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இனிய பொங்கல் திருநாளிலே புத்தரிசி புதுப்பானை கொண்டு சர்க்கரை பொங்கலோடு வெண்பொங்கலையும் சுவைத்து, இனிப்பு சுவையான கரும்பையும் சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு செவிக்கு உணவில்லாத பொழுதுதான் வயிற்றுக்கு உணவு வழங்கப்படும். அந்த அடிப்படையிலே இப்பொழுது செவிப்பொங்கல் படைப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். உங்கள் வீட்டில் பொங்கியாயிற்றா, பால் பொங்கியாயிற்றா என்று நாம் வழக்கமாக கேட்பது வழக்கம். அதோடு கூட சூரிய பொங்கல் வைத்தாயிற்றா. சூரியனுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு உன்னதமான திருநாள் சூரிய பொங்கல். இயற்கையை வழிபடுகின்ற உன்னத திருநாள் தை திருநாளாக மலர்ந்திருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆம், உழவனின் கஷ்டமெல்லாம் தீர்வதற்கு வழி பிறக்கிறது. உழைத்தவனுடைய உழைப்பினுடைய மேன்மை வெளிப்படுகிற ஒரு உன்னத திருநாள் தான் அறுவடை திருநாள் என்று உலக நாடுகளெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தைப்பொங்கல் திருநாள். உழவன் இந்த அவன் சேற்றிலே கால் வைக்காவிட்டால் நாம் சோற்றிலே கை வைக்க முடியாது. எந்த நாடு விவசாயத்தை முன்னிறுத்துகிறதோ அந்த நாடுதான் புகழ்பெற்ற நாடாக விளங்க முடியும். அந்த வகையிலே இந்தியாவினுடைய கல்ச்சர் என்ன என்று லால் பகதூர் சாஸ்திரி அவர்களிடத்தில் கேட்ட பொழுது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் என்று சொன்னார். எங்களுடைய
கலாச்சாரம் என்பது வேளாண்மை, அதுதான் எங்களுக்கு முன்னோடி என்று சொல்லுகின்றார். அப்படி வேளாண் விளைபொருளுக்கெல்லாம் நல்ல விலை இந்த ஆண்டு கிடைக்க வேண்டும். உழவர்கள் வாழ்க்கையிலே வறுமை நீங்கி வாழ்வு பிறக்கட்டும். அவர்கள் தங்கள் வயிற்றை கட்டிக்கொண்டு நமக்காக வயலிலே இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போற்ற வேண்டிய இந்த அற்புதமான நாளிலே பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் கலாச்சாரத்தின் குறியீடு இல்லை, இல்லை, அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என்று பேசுவதற்காக வருகின்றிருக்கிற சான்றோர் பெருமக்களையெல்லாம் அன்போடு வரவேற்பதோடு, கலாச்சாரத்தின் குறியீடு என்று சொல்வதற்காக 3 பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என்று சொல்வதற்காக 3 பெருமக்கள் வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். கலாச்சாரத்தின் குறியீடு தான் என்று சொல்வதற்காக திடியன்மலை கைலாசநாதர் அருள் பெற்றிருக்கக்கூடிய செல்லம்பட்டி கவிஞர் போத்திராஜன் அவர்கள் வருகின்றிருக்கிறார். அந்த அணியிலே மிகப்பெரிய பாரம்பரியமிக்க மதுரைக்கு பக்கத்திலே திருப்போணத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய புல்வாய்க்கரை என்கின்ற ஒரு அற்புதமான தலம் உண்டு. அந்த இடத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய கவிதாயினி செல்வமீனாள் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக காளை மாட்டுக்கெல்லாம் பெயர் பெற்றிருக்கக்கூடிய மஞ்சம்பட்டி அந்த பகுதியிலே கணித ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சிவகிரி சரவணன் அவர்கள் வந்திருக்கிறார். இவர்கள் மூவரும் கலாச்சாரத்தின் குறியீடு என்று பேசுவார்கள். இல்லை, இல்லை, பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடுதான் என்று சொல்வதற்காக வாடிப்பட்டி தந்த சொக்க தங்கம் கவிஞர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக, ஆர்சி பள்ளியினுடைய குரங்குத்தோப்பு ஆர்சி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய கவிஞர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடுதான் என்று சொல்வதற்காக OCPM பள்ளியினுடைய வரலாற்றுத்துறை முதுகலை ஆசிரியை போற்றுதலுக்குரிய கீதா ராணி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அந்த அணியிலே ஒரு பாரம்பரியமிக்க மரபிலே வந்த ஒரு பெருமகனாக, இன்றைக்கும் கணக்கு பிள்ளையாக, அக்கௌண்டன்ட் என்று ஆங்கிலத்திலே சொன்னாலும் கணக்கு பிள்ளையாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் காளீஸ்வரன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இனி பொங்கலை சுவைப்பதோடு இந்த பட்டிமன்றத்தையும் நாம் சுவைக்க வேண்டும் அல்லவா? அந்த அடிப்படையிலே பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் கலாச்சாரத்தின் குறியீடுதான். கலாச்சாரம்தான் இந்த மண்ணின் மகத்துவத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற கலாச்சாரத்தின் குறியீடு தான் என்று சொல்வதற்காக இதோ வருகிறார் செல்லம்பட்டி போத்திராஜன். வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று சிறப்பான இந்த நன்னாள். இந்த நல்ல நாளில் சிறந்த ஒரு தலைப்பிலே ஒரு நல்லதொரு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தை நடத்தி நடுவராக இருப்பவர் மதுரை இலக்கிய பேரவையின் தலைவர் முனைவர் சண்முக திருக்குமரன் மற்றும் இரு அணியினர். அனைவருக்கும் வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். அன்புக்குரிய என் இனிய தமிழ் மக்களே, இன்று அருமையான பொங்கல் திருநாள். இந்த திருநாளில் எங்களுடைய மதுரை இலக்கிய பேரவை அனைவருக்கும் தித்திக்கின்ற வகையிலே ஒரு இனிப்பான ஒரு தலைப்பு. திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு, கலாச்சாரத்தின் குறியீடு, 2 தலைப்பிலே நாங்கள் இன்று வாதாட வந்துள்ளோம். இந்த தலைப்பிலே நான் கலாச்சாரத்தின் குறியீடே, அதாவது பண்பாட்டின் அடையாளங்களே என்று நான் வாதாட வந்துள்ளேன். அன்புக்குரிய தமிழ் பெருமக்களே, இந்த தலைப்பை நான் உற்று நோக்கினால் இன்றைய பொங்கல் எதை சார்ந்து இருக்கின்றது? கிராமத்தை சார்ந்து இருக்கின்றது. குறுக்கமாக சொல்ல போனால் கிராமமா நகரமா என்று கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பொங்கல் என்றால் சொன்னாலே இந்தியாவு மட்டுமல்ல, உலகத்திலேயே கலாச்சாரத்தை அடையாமல் இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு உதாரணமாக இருப்பது தமிழர்களே, தமிழர்களுடைய பண்பாடே, அதனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விவசாயங்களே இந்தியாவினுடைய அடையாளம், கலாச்சாரம். இது எங்கே இருக்கின்றது? மகிழ்ச்சி கிராமத்தில் தான்.
ஆக இந்த நாகரிகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்று உதாரணம் சொல்ல போனால் இன்று பொங்கல் விழா. இந்த திருநாளிலே தொடர்ந்து 4 நாட்களாக விடுமுறை வருகின்றது. சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் சொல்லப்போனால் 5 நாட்கள். இதை எதற்காக நமக்கு விடுமுறை தினமாக அறிவிக்கப்படுகின்றது? நம்மளுடைய தமிழ் கலாச்சாரங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. வருகின்ற சன்னதிகளுக்கு அதை தொண்டு தொட்டு பட்டு பாரம்பரியமே போல் தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிழாக்களும் விழாக்களும் கொண்டாடப்படுகிறது. இங்கே ஆனால் மகிழ்ச்சி இருக்கின்றது. எப்படி அதை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? நம்முடைய கலாச்சாரம் என்ன? நாம் தமிழர்கள் தாய் தந்தையை வணங்க வேண்டும், குருவை வணங்க வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், இயல் இசை நாடகம் விளையாட்டுத்துறை இது போன்ற நிறைய விஷயங்கள் அடுக்கிக் கொண்டே போனாலும் கூட இன்ற முக்கியமான தினமான எந்த பொங்கல் திருநாள் நமக்கு இந்த தை பொங்கலுக்கு முதல் நாளான மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் எதுவாக நாம் கொண்டாடுகின்றோம்? போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகையை எப்படி கொண்டாட வேண்டும், ஏன் கொண்டாட வேண்டும், அதனுடைய கலாச்சாரம் என்ன என்பதுதான் இன்றைய கிராமம் நமக்கு எடுத்து சொல்கின்றது. நம்ம கலாச்சாரம் அதற்கு எடுத்து காண்பிக்கின்றது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். போகி என்றாலே பழையனை புதியன புகுதலும் பழையன கழிதலும் நிறைய வழக்கு சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளான போகி பண்டிகையை ஏன் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், நாம் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 4 மாதங்களும் நமக்கு விவசாயத்தை செழிப்பாக தருவதற்கு யார் காரணம்? மழை பெய்கின்ற மழை இந்திரன் சொல்லக்கூடிய பகவான் இந்திர பகவானுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற விதமாகத்தான் இந்த போகி பண்டிகையை நாம் கொண்டாடுகின்றோம். ஏன் இந்திரனை மாத்திரம் நாம் கொண்டாடணும்? சொல்லுவாங்க இலக்கியத்தில் எத்தனை நிலங்கள் இருக்கின்றது? குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை இது போன்ற நிறைய நிலங்கள் படித்திருக்கின்றோம். இதில் மருதம் என்று சொல்லக்கூடிய நமது பயிர்களும் பயிர் சார்ந்த நிலங்களும் தான் இன்றைக்கு தமிழகத்திலே 90% இருக்கின்றது. இந்த பயிர்களும் பயிர் சார்ந்த நிலங்களுக்கு எது அடிப்படை? நீர் ஆதாரம். இந்த நீராதாரத்தை யார் கொடுக்கின்றார்? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள். ஆறுகளுக்கு எங்கே தண்ணி வருகிறது? மலையிலிருந்து. அந்த மலையை கொடுப்பது யார்? இந்திரன். அப்ப இந்திரனை ஏன் கொண்டாட வேண்டும்? நமக்கு இந்த இந்திரன் மழை கொடுக்கின்றான். சொன்னாங்க தை பிறந்தா வழி பிறக்கும்னு. அந்த நாளில் இன்றுதான் கலாச்சாரமாக நாகரிகமாக நாம் வளர்ந்து விட்டோமே தவிர ஆதி காலத்தில் தாதி தமிழுடைய கலாச்சாரத்தில் நமக்கு வர வேண்டி வருகக்கூடிய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த போய் மதுரை டவுனிலே மக்கள் அதை பழசெல்லாம் கூத்தி கொளுத்திட்டு அதை பொலிஷனாக, அதாவது தமிழ் சொல்லக்கூடிய அதை மாசுபடக்கூடிய விதமாக ஆக்கி கொண்டிருப்பது நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் அது முடிந்து தை 1 தை பொங்கல். தை பொங்கல் என்று பொங்கலிட்டு நாம் தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் தினம், காணும் பொங்கல் இந்த 4 தினங்களிலே எப்படி நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், பொங்கல் வைப்பது கரும்பு, நம்முடைய கரும்பு பொங்கல் எல்லாம் உழைப்பின் வெளிப்பாடு. நாம் உழைத்துதான் தான் பயிர்கள் வந்தது, பயிரை வைத்து தான் நாம் பொங்கல் வைக்கின்றோம், கரும்பு வருகிறது. அதுக்கப்புறம் நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரமான விளையாட்டு, நிறைய விளையாட்டு இருக்கின்றது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் மாடுபிடி, ஜல்லிக்கட்டு. அது ஜல்லிக்கட்டு என்பது நம்முடைய வீரத்தின் அடையாளம் மாத்திரமல்ல, மாடுகளுக்கு நாம் அந்த காளை மாடுகளுக்கும் அந்த எருதுகளுக்கும் நாம் நன்றி செலுத்துகின்ற வகையாகத்தான் நாம் ஜல்லிக்கட்டை கொண்டாடுகின்றோம். இதுதான் நம்முடைய கலாச்சாரம், பாரம்பரியம். இதுக்கு எத்தனை விளையாட்டு அடுத்து இருக்கின்றது? பெண்களுக்கு விளையாட்டுகள் இருக்கின்றது. அடுத்து போக இந்த உழவர் தினம் இலக்கியத்தினுடைய நம்முடைய ஆசானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வள்ளுவர் நம்முடைய கடவுள், நம்முடைய வழிபாடு சாமி வழிபாடு, கலாச்சாரங்கள், கோபுரங்கள், மீனாட்சி அம்மன் கோயில், நம்முடைய தஞ்சை பெரிய கோயில், நம்ம நடராஜர் கோயில், சிதம்பரம் கோயில், இது போன்ற மிகப்பெரிய ஆலயத்தினுடைய கட்டிடத்தினுடைய கலை நம்மளுக்கு கலாச்சாரம். அதை பார்ப்பதற்காகத்தான் காணும் பொங்கல் என்று அனைவரும் கோயிலுக்கு சென்று போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், கடைசியாக காணும் பொங்கல் என்று அனைவரும் கோயிலுக்கு சென்று நம்முடைய கலாச்சார வழிபாடை தன்னுடைய சன்னதிகளுக்கு கொண்டு வந்து அந்த இருக்கக்கூடிய கலாச்சாரத்தின் அடையாளங்களை கண்டு மகிழ்வதுதான் காணும் பொங்கல். இப்போ எப்படி காணும் பொங்கல்? எல்லாம் பீச்சு, சினிமா, கொட்டகை, நாடகம்,
அதுதான் இயலிசை நாடகம் கூட நம்மளுக்கு கலாச்சாரம் தான். அந்த இயலிசை நாடகத்தை நாம் எப்படி கொண்டு செலுத்துகின்றோம், அதை இந்த தமிழகத்திலே நாம் எப்படி கடைபிடிக்கின்றோம் என்பதை உணர்த்துகின்ற நாள் தான் இந்த தை திருநாள். இந்த தை திருநாளிலே நாம் கலாச்சாரத்தை அனைவரும் கடைபிடித்து வருகின்ற சன்னதிகளுக்கு அதை தொட்டு தொழும பட்டு பாரம்பரியம் போல் அதை அனைவரும் கொண்டு செலுத்தி கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக இருந்தால்தான் நாம் தமிழர் திருநாள் என்று கொண்டாடுவதற்கு உனக்கு உரிமை இருக்கின்றது, உனக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்கின்றது என்று சொல்லி பொங்கல் வாழ்த்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக செல்லம்பட்டி தந்த கவிஞர் போத்திராஜன் அவர்கள் வெகு சிறப்பாக கலாச்சாரத்தினுடைய அந்த குறியீடெல்லாம் எடுத்து வச்சார். என்னையா பொங்கல் கொண்டாடுறீங்க, நகரத்தில் மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு எரிக்கிறீங்க, பூரா டயரை போட்டு எரித்து சுற்றுப்புற சூழலை கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நகர்ப்புற மக்களின் மீது வைத்திருக்கிறார். கிராமத்தில் அப்படிலாம் எரிக்கிறது இல்லைங்கய்யா, பழசத்தான் எரிக்கிறோம். இங்கே எல்லாத்தையும் போட்டு வீட்டில் இருக்கிற போனது வந்தது அத்தனையும் போட்டு எரித்து சுற்றுப்புற சூழலை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு இல்லை. பீச்சுக்கு போகிறது, தீம் பார்க்குக்கு போகிறது அதெல்லாம் இல்லைங்க. மகிழ்ச்சி என்பது பெரியவங்களை போய் காண்றதில் தான் இருக்கிறது. அதையெல்லாம் செய்யாத வரை அது கலாச்சாரத்தை மறந்த தன்மைதான் என்று சொல்லி இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என்று சொன்னால் அதை சொல்வதற்கு குரங்குத்தோப்பிலிருந்து ஒரு ஆள் வர வேண்டி இருக்கிறது. வாருங்கள் கவிஞர் ஸ்டாலின், வாங்க. என் சொல்வனத்தில் வற்றாது பாயும் தமிழ் நதியை அருந்தி துவங்குகின்றேன். புழுதியின் துகள்கள் முதிர்ந்து புவியானது போல், நீரின் துளிகள் முதிர்ந்து நதியானது போல், ஒளியின் லயங்கள் முதிர்ந்து மொழியானது. அப்படி மொழியான ஆதிமொழி தமிழ் மொழியை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். பௌத்த சமண சமயங்களின் தோற்றுவாயாக இருந்த இந்த பட்டிமன்றத்தை அதன் ஆன்மா கடாது இன்னும் தூக்கி சுமக்கும் ஐயா உள்ளிட்ட அவையை வணங்கி என் தலைப்புக்குள் வருகின்றேன். ஐயா, தலைப்பு பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் கலாச்சார குறியீடா மகிழ்வின் வெளிப்பாடா? ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நல்லா கேளுங்க. கொண்டாட்டம்னா என்னையா? திண்டாட்டத்துக்கு பிறகு வர்றது கொண்டாட்டம். கொண்டாட்டம் எதனுடைய வெளிப்பாடு? மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. நன்றி நடுவரே, சொல்லிவிட்டதால் கொண்டாட்டமே மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என நடுவரை தீர்ப்பு சொல்லிவிட்டதால் இத்தோடு நிறுத்திக் கொள்ளலாமா என கேட்டுக்கொள்கிறேன். டிவி அணைச்சிட்டு போயிட போறாங்க. நன்றி ஐயா. நீங்கள் சொன்னது போலவே பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் மகிழ்வின் வெளிப்பாடுதான். பண்டிகை என்ற சொல் எதிலிருந்து வருகிறது என்றால் பண்டு கூட்டல் ஈகை. ஐயா, நான் ஒன்று கேட்குறேன். உங்கள்கிட்ட நான் ஒரு 10,000 ரூபா தர்றேன், நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்களா? ஒன்றை சொல்லுகிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஒற்றை சொல்லில் இந்த திருவிழாவின் சாரத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது தன்னம்பிக்கை மிகுந்த வரிகளை மனிதனுக்கு உணர்த்துகின்றது. இந்த தன்னம்பிக்கை மிகுந்த வரிகள் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருமா அல்லது கவலையை தருமா என்று இந்த சபை முடிவு செய்யட்டும். எனவே நாம் கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகை மட்டுமல்ல, எல்லா பண்டிகைகளும் மனிதன் தன்னை புத்துணர்வோடு இந்த சமூகத்தில் தொடர்ந்து நடக்க செய்யவும் பயணப்படவும் மனித இதயத்தில் மகிழ்ச்சியை தூண்டிவிடும் பொங்கிவிடும் பொங்கலாக இது இருக்கின்றது என சொல்லி பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் மகிழ்ச்சியை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பெருமக்களே, வெகு சிறப்பாக கவிஞர் ஸ்டாலின் அவர்கள் பண்டிகையை குறித்த ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார். பிறருக்கு கொடுப்பதிலே தானே மகிழ்ச்சி இருக்கிறது. 2 கிராமத்தில் விழா நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிறவன் இங்கே வருவான், அங்கே இருக்கிறவன் அங்கே போவான். ஒரு மகிழ்ச்சி, கூடி கழித்தல் என்கின்ற ஒரு உன்னதமான மகிழ்ச்சி. கடைசியாக முடிக்கும்போது சொன்னார் பார்த்தீங்களா, தை பிறந்தால் வழி பிறக்கும். தன்னம்பிக்கையின் வெளிப்பாடுங்க. 6 மாதம் விதை விதைத்து காத்து கிடக்கிற அந்த விவசாயி அதை கொண்டு போய் விற்பனைக்கு வைக்கிற பொழுது அவன் வாழ்க்கையில் வழி பிறக்கணும். உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு நெல் மிஞ்சாது என்று சொல்வார். மாடா உழைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்துட காரணம் என்ன மச்சான்? அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்தில் சேர்வதினால் வரும் தொல்லையடி என்று பட்டுக்கோட்டை சொன்னார். தினம் பஞ்சம் பஞ்சம் என்றே சொல்லாதீர்கள், சிந்தித்து முன்னேற வேண்டும் என்று சொல்வார்.
அப்படி உழவப் பெருமக்களை சிந்திக்க வைக்கின்ற ஒரு நாளாக, மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதை மறுப்பதற்கு கிராமம் சார்ந்த வாழ்க்கையிலே தன்னை இணைத்து கொண்டு கிராமத்தின் கலாச்சாரத்தை இன்றைக்கும் கிராமத்தில் இருந்து கொண்டே பல நகரங்களுக்கு பரப்பிக் கொண்டிருக்கின்ற கவிதாயினி செல்வமீனால் இதோ வருகிறார். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி ஏங்களினீர் ஞாழத்து இருளகற்றும் அங்குவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனைது தன்னேர் இல்லாத தமிழன்று அன்னை தமிழ் வணங்கி அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டு, பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் கலாச்சாரத்தின் குறியீடே என்று வாதிட வந்துள்ளேன். எங்கள் எதிரணியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், மறந்து விட்டார்கள் போல, எங்களுக்கு சார்பாகவே அனைத்தையும் பேசிவிட்டு சென்று விட்டார்கள். அவங்க சொல்றாங்க, திருவிழாக்கள் கொண்டாடுறாங்களாம், கொண்டாடும் போது பெண்களை பார்க்குறாங்களாம். அன்றைய காலகட்டத்தில் அந்த முறை இருந்து வந்தது, அது இன்றும் தொடர வேண்டும், பெண்களை அவ்வாறு தான் காண வேண்டும், அதன் மூலமாகத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற அந்த தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரியம் இன்றும் கடைபிடித்து வருகிறோம் என்பதை எங்களுக்கு எளிதாக சொல்லிவிட்டு சென்றுள்ளார்கள். அது மட்டுமல்ல, ஈகை என்று சொன்னார்கள், அதிலும் பண்பாடுதான் இருக்கிறது. எத்தனை குழந்தைகளுக்கு தெரியும் இன்று ஈகை என்றால் என்னவென்று? அதுவும் பண்பாட்டின் அந்த கலாச்சாரத்தின் குறியீடாகத்தான் திகழ்வதற்கு இந்த பண்டிகைகள் கொண்டாடுகிறோம். அது மட்டுமல்ல, எருபூட்டி சோறு போடும் எங்க சாமி சாமி, ஏழை எளிய மக்களோட குல சாமி சாமி, எருபூட்டி சோறு போடும் எங்க சாமி சாமி, ஏழை எளிய மக்களோட குல சாமி. உழவு என்றால் உயிர்தானே உங்களுக்கு ஐயா, உழவு இல்லை என்றால் ஏதுங்கய்யா உணவு எங்களுக்கு சாமி என்று உழவன் ஏறு பூட்டி உழுதால் மட்டுமே நமக்கு இந்த உணவு என்ற ஒன்று கிடைக்கிறது. வேளாண்மை நாட்டினோட முதுகெலும்பு, அது இல்லை என்றால் ஏதுங்கய்யா நமக்கு தெம்பு என்று இன்று பார்த்தீர்கள் என்றால், நான் வரும் வழியில் பார்த்தேன், அந்த மஞ்சள் நிறத்தில் அத்தனை பூக்களும் பூத்திருந்தது. நமது கலாச்சாரத்தின் குறியீடாக திகழக்கூடிய அந்த மஞ்சள் நிற பூக்கள். மஞ்சள் என்றால் மங்களம், அவை வீட்டில் இருந்தால் தீரும் சங்கடம். கரும்பு என்றால் இனிப்பு, அதன் சுவையே தனி சிறப்பு. பொங்கல் என்றால் தித்திப்பு, அதை தை பொங்கலென்று சமைத்து உண்டால் வருவது ஆனந்த திகைப்பு என்று நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மீண்டும் 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 நமது தலைமுறையினருக்கு, இளைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே நாம் பண்டிகைகள் தொன்று தொட்டு கொண்டாடி வருகிறோம். இங்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்களே, எங்களோட அணியினை பாருங்க, மங்களகரமாக அனைவருமே வேஷ்டி சட்டை அணிந்து மஞ்சள் நிற துண்டு போட்டு எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாருங்களே. அந்த கலாச்சாரத்தோட குறியீடின் வெளிப்பாடாக எங்கள் நடுவர் ஐயா அவர்களே அமர்ந்திருக்கிறார். இதில் இருந்தே தெரிந்து கொள்ளலாம், நாம் தொடர்ந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் விடாமல் வருவதற்காகவே கொண்டாடப்படுவதுதான் பண்டிகைகள் என்று. பாருங்க, அங்க பாருங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க, பூரா பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி. அப்ப அது எல்லா நாளுமே தாங்க சமைக்கிறோம், எல்லா நாளும் தான் சாப்பிடுறோம், எல்லா நாளும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம். ஆனால் நாம் அந்த கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக குறியீடாக இருக்கக்கூடிய அந்த பழைய கிராமங்களுக்கு சென்று, பழைய அந்த முற்காலத்தில் நமது முன்னோர்கள் வாழ்ந்த அந்த இல்லங்களுக்கு சென்று, அங்கு இதில்தான் நான் இந்த இடத்தில்தான் படித்தேன், இந்த இடத்தில்தான் என் தாயார் எனக்கு உணவு ஊட்டினார்கள், இந்த இடத்தில்தான் எனது தாத்தா வயல்வெளிகளில் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் அந்த குழந்தைகளுக்கு காண்பித்து காண்பித்து சொல்லும் போதுதான்
நமது கலாச்சாரம் என்பது தொன்று தொட்டு இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு கொண்டு செல்ல முடியும். காணும் பொங்கல் கொண்டாடுறாங்களாம், போயிட்டு பீச்சில் கொண்டாடுறாங்களாம். அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, பார்க்க பீச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அத்தனையும் மாசுபடுத்தி விட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதுவா கலாச்சாரத்தின் குறியீடு? இல்லவே இல்லை. மகிழ்ச்சி என்பது கலாச்சாரம். மகிழ்ச்சி என்பது நாம் அன்றாடம் நமக்குள்ளே வெளிப்படக்கூடிய ஒரு அன்றாட நிகழ்வு. ஆனால் பண்டிகைகள் என்பது கலாச்சாரத்தின் குறியீடு. நாற்று நட்டு நீர் பாய்ச்சி நாளுங்களம பார்த்து, நல்ல நாளுங்களம பார்த்து, அத பாங்குடனே பக்குவமா பாதுகாத்து வளர்த்து, தன்ன நன்னே நான நன்னே தானே நன்னே நானே தனத்தானே நன்னே நானே தனத்தானே தனத்தானே தானே நன்னே தானே நன்னே நானே. இயற்கையம்மா கொடுத்த நல்ல வரம் தானே உழவு, நல்ல வரம் தானே உழவு, அதை பாதுகாத்து வளர்க்கும் நல்ல கடமையம்மா உனது, நல்ல கடமையம்மா உனது. சூரியனை சுற்றி வரும் பூமி தானே நமது, நல்ல பூமி தானே நமது, அந்த பூமி தாயின் விளைச்சல் நம்ம சூரியனார்க்கு அமுது படை அமுது என்று சொல்லக்கூடிய இந்த உழவர் திருநாள் என்று சொல்லக்கூடிய, அறுவடை திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த தைப்பொங்கல் திருநாள் சூரியனாருக்கும் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லும் விதமாக கலாச்சாரத்தின் குறியீடாக நாம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பண்டிகைகளிலும் அவ்வாறு தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீங்க தீபாவளி ஆகட்டும், தலைக்கு எண்ணெய் வைக்க வேண்டும் என்று சொல்லி அதையும் பண்டிகைகளின் குறியீடாகத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஓணம் பண்டிகையாட்டும் இந்தியாவில் கொண்டாடக்கூடிய அத்தனை பண்டிகைகள் அனைத்துமே கலாச்சாரத்தின் குறியீடுகளாக மட்டுமே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிகவும் பெருமை வாய்ந்த நம் கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் பல நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய நமது இந்தியாவின் கலாச்சாரம் உலகிலேயே மிக பெரிய கலாச்சாரம் என்று போற்றுதலுக்குரிய கலாச்சாரம். அத்தகைய கலாச்சாரம் ஒருபோதும் நின்றுவிடக்கூடாது, தேங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றும் புத்தரிசி பொங்கலிட்டு புதுப்பானை அச்சு வெள்ள கரும்போடு நாம் கொண்டாடி மகிழ்ந்து நகரப்புறங்களிலும் திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் முதற்கொண்டு அன்று அந்த பானை வாங்கி கரும்பு கட்டி அச்சு வெல்லம் போட்டு சமைத்து புத்தரிசி பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாட காரணம், நம் மூலமாக நமது இளைய தலைமுறையினருக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும், கலாச்சாரத்தை பேணி பாதுகாத்து தொன்று தொட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் பண்டிகைகளை தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறோம். இவ்வாறு கொண்டாடக்கூடிய இந்த பண்பாட்டின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய நமது பண்டிகைகள் கலாச்சாரத்தின் குறியீடே என்று நல்லதொரு தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக செல்வமீனாள் அவர்கள் கிராமிய தெம்மாங்கு நமக்கு வழங்கி இருக்கிறார். தன்ன நினை தான நினை, இதில் மிகப்பெரிய சூட்சுமம் ஒளிந்து கிடக்கிறது. தன்னை நினைக்க வேண்டும், எதிரில் இருக்கக்கூடிய பெருமக்களையும் நினைக்க வேண்டும். தன்னை நினை தானை நினை, அது சொல்லுகிற பொழுதே தன்னே நான் நன்னே தானே நன்னை நானே தனத்தானே நன்னை நானே தானே நான் நன்னே தானே நன்னை நானே தனே நன்னே நானே, அப்படி சொல்லுகிற பொழுதே ஒரு கூட்டு கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடாக இது அமைகிறது என்கிற அற்புதமான சிந்தனையை பதிவு செய்து, கலாச்சாரம் என்றால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் அல்ல, அது மிகப்பெரிய விஷயம். பழைய மரபுகளும் பண்பாடுகளும் இன்றைக்கு வரை பின்பற்றப்படுவதே கலாச்சாரத்தின் குறியீடு தான் என்று சொல்லி இருக்கிறார். அதை மறுக்கணும். ஒரு பெண்ணுக்கு பெண்ணு தானே வரணும். வாங்க கீதா ராணி அவர்கள். இங்கு கூடியிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிமையான உழவர் திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் பட்டிமன்ற உரையை நான் துவங்குகின்றேன்.
பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் கலாச்சாரத்தின் குறியீடா மகிழ்ச்சியின் வெளிப்பாடா என்ற தலைப்பில் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என்று மகிழ்ச்சியுடன் உங்களுடன் பேச வந்திருக்கின்றேன். கலாச்சாரம் மக்களை உருவாக்குவதில்லை, மக்கள்தான் கலாச்சாரத்தை உருவாக்குகின்றனர். நடுவரையா, வெவ்வேறு கலாச்சார மக்களையும் கூட பண்டிகைகளின் மூலமாகத்தான் நாம் மகிழ்ச்சியுடன் ஒன்றிணைக்கின்றோம். நடுவரையா, பன்றியும் பசுவும் பேசிச்சான். நடுவரையா, பன்றியும் பசுவும் பேசிக்கிச்சான். அது ஏன் பன்றியும் நடுவரையா, பன்றியும் நடுவரையா? பன்றி பசுவை பார்த்து கேக்குது, பசுவே, மக்கள் உங்கள் இனத்தை மட்டும் புகழ்றாங்க, நீங்க ஆரோக்கியமான பாலை கொடுக்கிறது உண்மைதான், ஆனால் நாங்கள் எங்கள் உடலையே முழுமையாக அவர்களுக்கு இறைச்சியாக தருகின்றோமே, அப்படி இருந்தும் ஏன் எங்களை மட்டும் தூற்றுகின்றார்கள் அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த பசு சொல்லுது, நான் உயிருடன் இருக்கும் போதே மற்றவங்களுக்கு தன் இரத்தத்தில் ஒரு பாதி பாலை கொடுத்து உதவுகின்றேன், அதனால் என்னை புகழ்கின்றார்கள். ஆனால் நீயோ இறந்த பிறகுதான் அவர்களுக்கு பயன்படுகின்றாய், அதனால் தான் உன்னை தூற்றுகின்றார்கள் என்று கூறியதாம். அப்படிதான் இருக்கிறது கலாச்சாரமும் மகிழ்ச்சியும். எல்லாத்துக்கு மேல பசு ஒரு பக்கம் அமைதியா இருக்கு, நீ சேத்திரையில போய் பொருள்ற. பாடல் வரிகளை பாருங்க. தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா, அதை பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. சாணம் விழுந்தா உரம் பாரு, எருவை எரிச்சா திருநீரு, உனக்கு என்ன வரலாறு, உண்மை சொன்னா தகராறு, நீ மாடு போல உழைக்கலையே, நீ கலாச்சாரம் என்ற பெயரில் மனுஷனை ஏச்சு பொழைக்கிறியே. கலாச்சார மையம் அனைத்துமே இன்றைக்கு கலெக்ஷன் மையமாகத்தான் மாறுகிறது. நாம் பண்டிகை காலங்களில் அதிகமாக கோவிலுக்கு செல்வது வழக்கம். சுவாமிக்கு தீப ஆராதனை நடக்கும் போது மேலும் நிஜமாகவே ஒருத்தர் வாசிப்பார். இன்றைய கலாச்சாரத்துல ஸ்விட்சை தட்டுனா அதுவா மேல அடிக்குது. நடுவரையா, பண்டிகை நாட்களில் அனைவருமே புத்தாடை உடுத்தி மகிழ்வது வழக்கம். நாம அணியும் ஆடைகள் லேசா கிழிஞ்சிருந்தா நம்ம போடவே மாட்டோம், அம்மாவை தச்சு தர சொல்லிதான் நம்ம என்ன செய்வோம், போடுவோம். இன்றைய கலாச்சாரத்துல அங்கங்க துணிகள் வந்து கிழிஞ்சிருக்கு. பேண்ட கூட பாருங்களேன், நாய் கடைச்சு கொதர்ன பேண்ட் மாதிரி தான் இருக்கும். அதான் ஃபேஷன். ஆமா, அதுதான் இன்றைய கலாச்சாரம். எனவே உடுமலை நாராயண கவி விவசாயி எனும் திரைப்படத்தில் தன் பாடல் வரிகளில் கூறுகின்றார், உடல் அழகை ஊரு மெச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேலே சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது. எனவே பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் கலாச்சாரத்தின் குறியீடு அல்ல, மகிழ்ச்சியின் வெளிப்பாடுதான். மகிழ்ச்சிக்கு வழியில்லை, மகிழ்ச்சி தான் வழியே. ஆழ்கடல் முத்தெடுப்பவன் முதல் ஆகாயத்தில் பறப்பவன் வரை அனைவரும் தேடுவது மகிழ்ச்சி தான். அனைத்து உயிரினங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த மகிழ்ச்சி. குதூகலம் கொண்டாட்டமே இந்த பண்டிகை திருநாளிலே, ஆனந்தம் ஆனந்தமே, லீவு விட்டா சந்தோஷமே. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரக்கூடியது. விவசாயி ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த விவசாயி சிறந்த கவி பாடக்கூடியவர். நாடி வரும் அறிஞர்களுக்கு தன் வயலில் விளைந்ததை எல்லாம் பரிசாய் தருவார். தொடர்ந்து ஏற்பட்ட அந்த வறட்சியின் காரணமாக விளைச்சலே கிடையாது. பிறகு என்ன செய்தார் அந்த விவசாயி, தரிசையும் பரிசாய் கொடுத்த பிறகு அவர்கிட்ட செல்வமே இல்லை. ஒரு நாள் புலவர் ஒருவர் அவர்கிட்ட பரிசை பெறுவதற்காக வந்திருக்கிறார். ஆனால் விவசாயி கிட்ட கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. அதனால் அந்த விவசாயி என்ன செய்யறான்னு பாருங்க நடுவரையா, தன்னையே அம்பிகாளி அப்படிங்கிறவர்கிட்ட அடிமையாக்கி ஒரு பெரும் தொகையையே வாங்கிட்டு வந்து அதை கொண்டு வந்து யார் கையில கொடுக்குறாரு, அந்த புலவர் கையில கொடுத்துட்டார். அன்று அவரது மனைவி வந்து சாப்பிட உணவிடுறாங்க. அப்ப உணவு கொடுக்கும் போது அந்த விவசாயி சொல்றாரு பாருங்க, அம்பிகாளிக்கே நான் விலை போய்விட்டேன் அம்மா, நீ தரும் உணவை எவ்வாறு நான் உண்பது என்று அந்த உணவை சாப்பிடவே மறுத்து விட்டார்.
பிறகு அந்த 2 பேருமே என்ன செய்யறாங்க, திருப்புகலூர் சென்று சிவபெருமான துதித்து திருப்புகலூர் அந்தாதி பாடினதுக்காக அவருக்கு 1000 பொற்காசுகள் அந்த விவசாயிக்கு கிடைச்சிருக்கு. தனது கவியாலும் தனக்கு தெரிந்த இதர பிற தொழில்களினாலும் கிடைக்கின்ற செல்வம் எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உண்ண உணவுதானே என்பதை அறிந்து அந்த உணவினை தருவது உழவு தொழில் என்பதனால் தனது புலமை திறத்தால் பெற்ற செல்வத்தினை எல்லாம் கொண்டு வந்து இழந்து போன நிலங்களை எல்லாம் அந்த விவசாயி மீட்டெடுத்தார். வயலிலே களம் இறங்கி உடல் வருத்தி செய்கின்ற தொழில் உழவு தொழில். ஆனாலும் அகில உலகமும் வாழ்வதற்காக அவர்களையே நம்பி வாழ்வதால் இந்த உலகத்திலேயே சிறந்த தொழில் உயர்ந்த தொழில் உழவு தொழில் என்பதை சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கின்றார் நம் திருவள்ளுவர். பசுமையாய் வளர்ந்த பயிருக்குள்ளே களை பறித்த வடுக்கள் உண்டு, உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்பர். ஆனால் உழவனால் பயனடைவோர் எத்தனையோ பேர். காரான் பசு வளர்த்தான், காங்கேயன் காளை வளர்த்தான். வளர்வது நாம். திங்கள் மும்மாறி பொழிக பயிர்கள் செழிக்க, இந்த உடல் வளர்த்த உழவர்கள் வாழ்க. கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. உழவு உலகிற்கு அச்சாணி என்று வள்ளுவரும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாரதியாரும் போற்றுகின்றனர் நமது மகிழ்ச்சியை. குடிசையில் வாழ்ந்தாலும் கோபுரத்தில் வாழ்ந்தாலும் பண்டிகை நாட்களில் உன்னால் இயன்றதை இறைவனுக்கு படைக்கும் போது இறைவன் அதை பெரும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றார். ஆதியும் அந்தமும் அல்லாத இறைவனை தொழுதால் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கச் செய்வான். தேவர்களை காத்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கச் செய்த சிவபெருமான் திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கு முருகார் என்பது முதுமொழி. மனசாட்சியே இல்லாம பேசுறவங்க தான் அந்த 3 பேரும். பொங்கல் திருநாள் நம்ம இப்ப பட்டிமன்றம் நடத்துறதே மகிழ்ச்சி தானங்க ஐயா. பொங்கல் திருநாள் நமது மண் சார்ந்தது. இத்தகைய பண்டிகைகளை கலாச்சாரத்தின் குறியீடு என்று சொல்லக்கூடாது. பண்டிகைகளை மகிழ்ச்சியாக தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உரைத்தவர் நமது முன்னோர். இன்று பண்டிகைகளை கலாச்சாரத்தால் வேற்றுமை கொள்வது சரியா நடுவரையா? கண்டிப்பா சரியில்லைமா. எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாய் இருக்கும். காளைகளின் பலத்தினால் மிகுந்த வரத்துண்டு. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். யாரோடும் அவர் மகிழுமாறு கூடி பழகி இனி இவரை என்று காண்போம் என்று அவர் ஏங்குமாறு வாழ வேண்டும். எனவே பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடே என்று வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். இன்னைக்கு அதுவா நடக்கிறது? நல்லா கேட்டாங்க. உழவு தொழிலை குறித்து ரொம்ப அழகா சொல்லிட்டு, உழவன் மகிழ்ச்சி அடைகிற பண்டிகை தான் இது. உழவன் மகிழ்ச்சியோடு ஆனந்த கொண்டாட்டம் ஆடுவது தான் இது. அங்கே கலாச்சாரத்திற்கு என்னங்க இடம் இருக்குது? பூரா மகிழ்ச்சி தானே. 2 பேர் சந்திக்கிற பொழுது மகிழ்ச்சி தானங்க வரும். அங்கே போய் நீ என்ன கலாச்சாரத்தில் இருக்கிற, நீ என்ன கலாச்சாரத்தில் இருக்கிற, நான் இந்த கலாச்சாரத்தில் இருக்கிறேன், நான் அந்த கலாச்சாரத்தில் இருக்கிறேன்னு கேட்கறது இல்லை. ஆனந்தமாக ஒன்று கூடுகிற பொழுது மகிழ்ச்சி. ஊர் கூடி தேர் இழுத்தால் வந்து சேருன்றோம். அப்போ அந்த இடத்துல கலாச்சாரத்துக்கு இடம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சிருக்கிறாங்க கீதா ராணி. மஞ்சம்பட்டி மைனர் தான் பதில் சொல்லணும். வாங்க. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை மதுரை இலக்கிய பேரவையின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் கலாச்சாரத்தின் குறியீடே என்ற அணியின் சார்பாக நான் உங்கள் முன் பேச வந்து உள்ளேன். நடுவர் அவர்களே, திருவிழாவில் தொலைந்த குழந்தைகளை பார்த்திருப்பீர்கள். ஆமாம். ஆனால் திருவிழாவையே தொலைத்த நபர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அந்த எதிரணியில் 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம், அவங்க தான். ரோஸ் சட்டை, பச்சை சட்டை. திருவிழாவில் தொலைந்த குழந்தைகள் அல்ல, அவர்கள் திருவிழாவையே தொலைத்த நபர்கள். உனக்கு என்ன வரலாறு, உண்மை சொன்ன தகராறு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அந்த அம்மா.
ஐயா பண்டிகையாக கொண்டாடுறாங்களாம். உலகம் முழுவதும் பண்டிகையாக கொண்டாடுறாங்க. காதலர் தினத்தை பற்றி சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு உலகம் முழுவதும் நான் சொல்லுவது பண்டிகைகளை 3 வகையாக பிரிக்கலாம். சரி. தேசிய பண்டிகைகள், மத பண்டிகைகள், அப்புறம் பருவகால பண்டிகைகள். இப்போ சுதந்திர தினம் நம்ம கொண்டாடுறோம், குடியரசு தினம் கொண்டாடுறோம், காந்தி ஜெயந்தி கொண்டாடுறோம். இது தேசிய பண்டிகைகள், விடுமுறை விட்டு எல்லாரும் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள். பண்டு கூட்டல் ஈகை, ஈகை அதாவது சுதந்திரத்துக்காக போராடிய தியாகம் செய்த நபர்களை போற்றும் விதமாக கொண்டாடுறோம். அது முழுக்க முழுக்க தேசிய பண்டிகை. அர்ப்பணிப்பு உணர்வு செலுத்தக்கூடிய ஒரு ஈடு செய்ய இயலாத புகழ்ச்சிக்காக செய்யக்கூடிய அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுவது வகையில் கொண்டாடக்கூடிய பண்டிகை. அதை முழுக்க மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது, அவர்களை உயர்வாக கருதி செய்கிறோம். காதலர் தினம், அவர்களுக்கு காதலர் தினம். அப்பா அம்மாவுக்கு அது மகிழ்ச்சியா? சேட்டிங்கு, டேட்டிங்கு, அப்புறம் ஹேட்டிங்கு அப்படி இருக்கு இன்றைய காதல். ஆனால் நாகரிகத்தின் அடிப்படையில் கலாச்சாரத்தினத்தை திருமண விழாவாக கொண்டாடக்கூடிய, மாலை மாற்றி கொண்டாடக்கூடிய பந்தம் விழா, இல்ல விழா, அது மகிழ்ச்சியின் கொண்டாட்டம். ஆனால் அவர்கள் செய்வது நாகரிக மோசடி, ஆனந்த கொண்டாட்டம். ஆனந்த கொண்டாட்டம் அவர்களுக்கு மட்டும், அனைவருக்கும் இருந்தால் மட்டும்தான் அதை மகிழ்ச்சியாக கருத்தில் கொள்ள வேண்டும். நடுவர்களே, பண்பாடுனா என்ன, கலாச்சாரம்னா என்ன அதே தெரியாம எதிரில வந்து முழங்கிட்டு போயிருக்காங்க. ஆமா, 2 பேர். ஆமா, அடுத்து ஒருத்தர் காளி ஈஸ்வரன், எனக்கு என்ன சிவனேன்னு உட்காந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு பேசாம இருக்கக்கூடியதான். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். முடிஞ்சு போச்சுல, பாடறிந்து ஒழுகுதல். பாடுனா என்ன? பாட்டு பாடி ஒழுகுறது இல்ல நடுவர்களே. அது ஒரு கட்டுப்பாடு, கடமையா ஒரு முறையா செய்து வருவதுதான் பண்பு, பண்பாடு. அதே முறையா செய்யணும். 1000ல் ஒருவன் கடவுள் என்னும் முதலாளின்னு சொன்னாங்க அவங்க. ஆனா கடவுளுக்கு 1000ல் ஒருவர் அப்படின்னு ஒரு கடவுள் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல இருக்கார். ஆக்கூருங்கிற இடத்துல தான் தோன்றி ஈஸ்வரர். அங்க திருஞான சம்பந்த தேவாரத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இன்மையால் சென்று இறந்தாருக்கு இல்லை என்னாது ஈந்து வைக்கும் தன்மையார் ஆக்கூரின் தான் தோன்றி மடமே. அதாவது என்ன கருத்தை தேவார பாடல்ல திருஞான சம்பந்தர் சொல்றாருன்னா, என்ன பண்பை, என்ன பண்பாட இறைவன் சுட்டி காட்டுகிறார் என்றால், யாராவது போய் கேட்டா கொடுக்கணும். மகிழ்ச்சியா இருக்கவங்க கொடுக்க மாட்டாங்க, வச்சுக்கணும். அவங்களுடைய மகிழ்ச்சியை பற்றி பார்ப்பார்கள். பிறருக்கு கொடுப்பதால் உருவாகும் மகிழ்ச்சியை இறைவன் உணர்த்துகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளிங்கிற பண்பாடா சொன்னது தமிழன். எல்லா இடத்துக்கும் போனாலும் எல்லாரையும் சகோதரர்களாக நினைக்க வேண்டும். இந்த பண்பாடு கலாச்சாரத்தினுடைய குறியீடா, மகிழ்ச்சியின் வெளிப்பாடா. கலாச்சாரத்தின் குறியீடு மாதிரி தான் தெரியுது. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே அப்படின்னு புறநானூர்ல விருந்தோம்பலை பற்றி சொல்லக்கூடியது தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம். ஐயா, பண்பாடும் கலாச்சாரமும் ஒன்றைத்தான் குறிக்கிறோம். கலாச்சாரம் என்பது வட சொல், கலாச்சாரத்துக்கு இணையான தமிழ் சொல் பண்பாடு. கலாச்சாரத்துக்கு இணையான தமிழ் சொல் தான் பண்பாடு. நடுவர் அவர்களே, பிறருக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சியை காட்டுவதுதான் நம்மளுடைய பண்பாடு. ஆனால் மகிழ்ச்சி என்பது முழுவதுமாக ஒரு விழாவை கொண்டாடினால் முழுவதும் மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் நாம் கொண்டாடுவதில்லை. நாம் இப்போ உதாரணத்துக்கு கோழி பண்டிகை எடுத்துக்கிடுவோம், அறுவடை திருவிழாவை எடுத்துக்கிடுவோம், மகர சங்கராந்தி விழாவை எடுத்துக்கிடுவோம். எல்லா நேரமும் அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து நேரமும் மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அந்த திருவிழாவுக்கு உரிய சடங்குகளை செய்த பிறகு நாம் மகிழ்ச்சி என்ற ஒரு விஷயத்திற்கு வருகிறோமா? அந்த விழாவிற்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கும். அந்த சிறப்பம்சங்களை செய்த பிறகுதான் ஒரு பொழுதுபோக்காக ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களை முடிவு கட்டி கொண்டு அது முழுவதும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடாது. தொடர்ந்து பண்டை காலமாக தொடர்ந்து கடைபிடித்து வரக்கூடிய நாகரிக வழிபாட்டு முறைகள், செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்தது தான் கலாச்சாரத்தினுடைய குறியீடாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் எல்லாமே சிம்பாலிக் நோட்டேஷன். இப்போ உதாரணத்துக்கு கை எப்படி காட்டுறோம், இது பார்ப்பவருடைய பார்வையை பொறுத்து மாறும். இப்படி காட்டா நம்மை விட இளையவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும். யாராவது ஒரு பொண்ணுகிட்ட ஒரு கொஞ்சம் வயசு பையன் காட்டினா இந்த சிம்பிள் எள்ளுங்கிற சிம்பிள் எதை காட்டுங்க நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் வந்து ஒரு வாகனத்தை பண்ணி பார்த்தா நில் என்று அர்த்தம். ஒரு கணக்கு வாத்தியார் அப்படி கையை காட்டினா இது 90 டிகிரிடா அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் குறியீடு நடுவர்களே. அரசியல்வாதி கை காமிச்சா அப்படி சின்னம்னு நண்பர்களுக்கிடையே காட்டி, ஆமா, அரசு ஒரு தேசிய கட்சியினுடைய சின்னமா மாறிடும்.
அப்போ காட்டக்கூடிய இடத்தை பொறுத்து, காட்டக்கூடிய நபரை பொறுத்து குறியீடு மாறுகிறது. அதே போல விழாக்களுடைய மகிழ்ச்சியும் இடத்திற்கிடம் மாறுபடும். பண்பாடும் கலாச்சாரமும் எப்பொழுதும் நாம் கொண்டாடக்கூடிய விழாக்களும் அனைத்துமே மனித இனங்கள் பல்வேறு காலங்களாக தொடர்ந்து பின்பற்றி வருவதை அடுத்த தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது என்ற அடிப்படையில் காட்டப்படக்கூடிய ஒரு கலாச்சார குறியீடுகள் தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பெருமக்களே, சரவணன் வந்துட்டாலே எப்பயுமே களை கட்டி அழகா சொல்றாரு. கலாச்சாரம் என்பது மாறுபட்ட சூழலிலே ஒன்றுபட்டு நிற்கின்ற ஒரு உன்னதம்ங்கிறார். அது நம்ம இந்த மன்றம் பரிசீலிக்கிறது. எங்கெங்கேயோ எப்படியோ கொண்டாடினாலும் முன்னோர்கள் சொல்லி வைத்து அதை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. கிரிகர் ஜோகர் மெண்டல் இயற்கை தேர்வு கோட்பாட்டை சொல்லுகிற பொழுது அதைத்தான் சொல்கிறார். ஒவ்வொரு பண்புகளும் பண்பாடுகளும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. அதுதான் கலாச்சாரத்தின் குறியீடு. அப்படியே விட்டுறல. எங்கள் அப்பா கொண்டாடினார், எங்கள் தாத்தா கொண்டாடினார், எங்கள் முப்பாட்டன் கொண்டாடினார். அதெல்லாம் அப்படியே வரிசையாக செயின் ரியாக்ஷன் மாதிரி அது தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் பவத்தி தொடங்கும் போதே தொட்டு தொடரும்ட்டார். அப்போ இது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அருமை என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் மறுக்கணும்னா பாவம். அணியினுடைய நிறைவு பேச்சாளர் காளீஸ்வரன், வாங்க. பெற்றெடுத்த தாயையும் தத்தெடுத்த தமிழையும் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐயா, எதிரணியிலேருந்து வந்தவங்க நாங்கள் கலாச்சாரமே இல்லைன்னு சொன்ன மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தலைப்பு என்ன? கலாச்சாரத்தின் குறியீடா மகிழ்ச்சியின் குறியீடான்னு சொல்கிறது. எது அதிகமோ அதை குறியீடாக கொள்ளணும். ஆமாம், சென்செக்ஸ் கூடுறது தான் குறியீடாக எடுத்துக்குவோம், குறையதை குறியீடாக எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் கலாச்சாரத்தை இல்லைன்னு சொல்லலை, 5% தான் இருக்கு, மிச்சம் 95% மகிழ்ச்சி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வரோம். இதில் எங்கள் அண்ணன் என்ஜினியர் போத்தி அண்ணே நல்லா கம்பி கட்டுவார். அதுக்கப்புறம் வந்து 2 பேர் கலவையை பூசினாங்க பாருங்க. அவர் இந்திர விழாவை பற்றி பேசுகிறார். இந்திர விழா 21 நாள் நடந்துச்சு. இப்போ ஒரு நாள் தான் லீவு தராங்க தனியார் கம்பெனியில். அடுத்து கோயிலுக்கு போகிறாங்கன்னு சொன்னார். எங்கள் அணின்னு சொன்னாங்க. கோயிலப்போ நாதஸ்வர வித்வான்கள் தனியாக இருப்பாங்க அதுக்காகன்னு. அது 3 வேளையும் 3 விதராக வாசிப்பாங்க. இப்போ அப்படியே சுவிட்சை போட்டால் ட்ரில் மாஸ்டர் மாதிரி டங் டங் டங்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவர் பாவம் பரிதாபம் டொக் 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 ஏதாவது கொடுங்கன்றாரு. இதில் எங்கள் அக்கா மீனா அக்கா, எனக்கு நம்ம ஐயா வந்து காங்கேயம் காலை, நீங்கள் ராமராஜன் காலை நினச்சிக்கிட்டு பாட்டு பண்ண மயங்கிற மாட்டார் பார்த்துக்கோங்க. 10 வருஷமா பட்டிமன்றம் பேசிவிட்டு இதாங்க ட்ரெஸ் கோடு பட்டிமன்றத்துக்கு இப்படித்தான் வருவாங்க. மஞ்சள் வச்சிருக்காங்களா? வரப்ப எங்கேயும் பூவை பார்த்துட்டாங்க, இங்கே வந்து கட்டி பார்க்குறாங்க. ஐயா, உழந்தும் உழவே தலைன்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வந்துடுறையா. அவர் சொன்னது கொஞ்சம் ஞாபகம் வரல, வந்தவொன்னு வந்துடுங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னாங்க. நம்ம 6 மாதம் அறுவடை செஞ்சு தை மாதம் அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ 6 மாதமாக நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரே மாதத்தில் அறுவடை பண்ணிடுறோம். ஐயா, நான் கிராமத்துக்காரேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ஏக்கர் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ 1000 ஏக்கர் தான் விவசாயம் ஓடிக்கிட்டு இருக்கு. 1000 ஏக்கர் பிளாட்டாக போயிடுச்சா? 1000 ஏக்கர் பிளாட்டாக போயிடுச்சு இருக்கு. முந்தின தலைமுறையில் அதெல்லாம் இருந்துச்சு, இந்த தலைமுறை இல்லைன்னு தான் சொல்ல வரோம் நாங்கள். அதாவது 4 ஏலக்காய் வாங்கி பொங்கல் வச்சு கடனை வாங்கி சந்தோஷமாக தான் இருந்தேன். இப்போவும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இப்போ அந்த கடன் வாங்க தேவையில்லை, இந்த பரிசு தொகுப்பு வந்துருச்சு, வாங்கி வீட்டில் வச்சுட்டு 3 பேர் வந்து இங்கே வந்து கலாச்சாரம் இருக்கீங்க. ஆமாம், எவ்வளோ வயிற்றுல பாலை வாத்த மாதிரி இருக்குல்ல. பொங்கல் ஏதும் பரிசு தொகுப்பு வந்தால் எவ்வளோ மகிழ்ச்சி. இதில் சரவணையா தேவார பாடல், இவருக்கு தாந்தோண்டி கோயில் போயிட்டு வந்திருக்காரு, அதனால அதை சொல்கிறாரா? நாங்களும் பேசுவோம்ல. பொங்கல் தொகுப்பு வாங்கியா அப்பதான் தெரியும். சங்க இலக்கிய பாடல சிவசிந்தாமணி என்ன சொல்லுது? புதுகளத்து எழுந்த தீம்பால் பொங்கல் அப்படின்னு சொல்லுது. புதுகளத்துனா என்ன அர்த்தம்? புது பானையில செய்றீங்க நீங்க, பித்தளை பாத்திரம் இல்லைன்னா அலுமினிய குக்கர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கல்யாணத்தன்னைக்கு சீர் வாங்கின பாத்திரம். நாங்க அதைத்தான் சொல்றோம். நாங்க கலாச்சாரம்ட்டு வாசல்ல பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க வாசல்ல செங்கல் வச்சு பொங்கல் வைக்கிறீங்களா? இப்ப நீங்க இருக்கிறது அபார்ட்மெண்ட் வீடு, நீங்க வச்சீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல வாசல்ல வைக்கிற மாதிரி இருக்கும். அவன் பொங்கலை எடுத்துட்டு போயிருவேன், வேற ஒண்ணும் இல்லை. பொங்கலை வைப்பீங்க, அவன் எடுத்துட்டு போயிருவேன். தோ பரமசிவ ஐயா சொல்லுவாரு, திருவிழா பண்டிகைகள் என்பது இலைப்பாறுதல் அப்படிங்குவாரு. இலைப்பாறு என்ன? மகிழ்ச்சி ஐயா, அதுதானே சொல்ல வரோம் நாங்க.
பாரதி என்ன சொன்ன, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு சொன்னா, அதே பாரதி பாஞ்சாலி சபதத்தில் சொல்கிறப்போ சகுனி வந்து பகடையில் ஜெயிச்சு கொடுத்த அப்புறம் துரியோதனை அவனை பார்த்து சொல்லுவேன், உயிர் மாமனே பொங்கல் இடுவோம், பேசுவதுக்கு ஒன்றுமில்லை உயிர் மாமனே பேரின்பம் சூட்டி விட்டாய் அப்படிங்குவேன். பேரின்பம் எதுல வருதுங்கிறான், பொங்கல் வருதுங்கிறான், மகிழ்ச்சியில் வருது. நீங்க ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டாலும் நம்ம மகிழ்ச்சியை முடிஞ்ச உடனே நீங்க போய் பொங்கல் தானே வைக்கிறீங்களா மாரியாத்தாக்கு, பொங்கல் வைப்பா, மாட்டு பொங்கல். இது அதுக்கு மேல என் வீட்டுக்காரமா வாசல் ஒரு கோலம் போடுவா பாருங்க, அதில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நான் இதை போட போறேன் நீ என்ன போட போற அப்படின்ட்டு. அதில் டெமோ வேற பார்ப்பாங்க, பேப்பரில் வச்சு ஒரு 10 நாள் டெமோ வேற பார்ப்பாங்க. வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் வெளியே போய் பொங்கல் அன்னைக்கு கோலம் போடுவா, அதில் எனக்கு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து குரூப்புக்கு போட்டு விடுங்கங்குவா. நான் போய் நின்று எடுப்பேன், எங்கள் மாடை மிதிக்காதீங்கங்குவா. அப்போ தான் தெரியும் காலில் மாடு வரைஞ்சி வச்சுருப்பா. உங்கள் விளையாவது அப்படி சொல்கிறாங்க, மாடை மிதிக்காத அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. ஆனால் அது மாடு மாதிரி இருக்காது ஐயா, காளி சொன்ன மாதிரி தான் இருக்கும். நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், ஃபோட்டோ எடுத்துருவேன். எடுத்தோன்னே கேட்பா, எங்கள் கோலம் எப்படிங்க இருந்துச்சுங்குவா, சூப்பர்மா அப்படிங்குவேன். எங்கள் மாடு எப்படி இருந்துச்சுங்குவா, ஏம்மா அதுதாம்மா சூப்பருங்குவேன். அவளுக்கும் தெரியாது பொய்ன்னு, ஆனால் அந்த பொய்யில் உள்ள காதல் இருக்கு பாருங்க, அதான் மகிழ்ச்சி ஐயா. பொய்யில காதல் பார்க்கலாம், அதான் மகிழ்ச்சி. காதல்ல பொய் பார்க்க கூடாது, இது பூரா காதல்ல பொய் பார்க்கறாரு. காதல்ல பொய் பார்க்க அவன் வச்சு காப்பாத்துவானாடி ஐயா. நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு வெள்ளை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவேன். ஆனா இப்ப அப்படியா, அல்டிமா ப்ரொடெக்ட்ங்கிறீங்க, லேமினேஷன் பண்றீங்க, 10 வருஷத்துக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த சுண்ணாம்புங்கிறது கிருமி நாசினி, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ பொங்கல்லே வந்து நீங்க டால்டா ஊத்திக்கிட்டு இருக்கீங்க, நாங்க வந்து நெய் ஊத்த சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. நெய் ஊத்துனீங்கன்னா சந்தோஷப்படுவோம், ஒன்றும் இல்லையா. பொங்குனூர் கட்டைன்னு ஒரு மாடு இருக்கு, அந்த மாடே உயரம் கம்மியாக இருக்கும். அந்த மாடோட பால் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் தான் கறக்கும். அந்த 1.5 லிட்டருமே நம்ம தயிராக்கி நெய்யாக்கிறப்போ அந்த நெய் வந்து கேன்சருக்கு வந்து க்யூர் பண்ணக்கூடிய விஞ்ஞானத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. எத்தனை பேருக்கு புங்குனூர் குட்டை மாடை பற்றி தெரியும்? அதுதான் இந்த கலாச்சாரம் இழந்துட்டு வருதுன்னு சொல்கிறோம். காங்கேயங்காலன்னு சொல்கிறீங்க, எத்தனை பேர் காங்கேயங்காலை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? மணிமேகலை காப்பீத்தில் இந்திர விலை 21 நாள் நடக்குதுன்னு சொல்கிறோம். நீங்கள் இப்போ 5 நாள் லீவு தான் விட்றாங்க அப்படின்னு அன்னை போத்தி என்ன சொல்லிட்டு போகிறாரு. நாங்கள் ஒன்றும் இப்போ ஈகை பற்றி ஒன்றும் நாங்கள் சொல்லுங்க, பண்டிகைங்கிறதே பண்டிகை ப்ளஸ் ஈகைன்னு சொன்னீங்க, நாங்கள் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கொடுக்குற இது வந்து நாங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற சரவண ஐயா சொல்கிறப்போ மகிழ்ச்சியாக இருக்கவங்க கொடுக்க மாட்டாங்கிறாங்க. எங்கள் நேற்று பேப்பர் பார்த்தீங்கன்னா பார்க்கல, இந்த பொங்கலுக்கு ஆய் பூரணத்தம்மான்னு சொல்லி எங்கள் ஊருக்காரம்மா 7 கோடி இடத்த கொண்டு வந்து கொடுத்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு வந்து உட்காந்துருக்கு. குமாஸ்தாவா பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பேரும் அவங்க போய் பார்க்குறாங்க. 7 கோடியா கொடுத்த அம்மாவே அமைதியா இருக்கு. கொடுத்து தான் மகிழ்ச்சி, அதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க மகிழ்ச்சியா இருக்கோம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஐயா, மீனாக்கா பாட்டுக்கு மயங்காம, இவங்க பேச்சுக்கு மயங்காம நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பான இந்த நல்ல நாளிலே, பொங்கல் திருநாளிலே ஒரு அற்புதமான தலைப்பின் கீழாக பட்டிமன்ற பேச்சாளர்கள் தங்கள் வாதி பிரதிவாதங்களை முடித்திருக்கிறார்கள். பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் கலாச்சாரத்தின் குறியீடா, மகிழ்ச்சியின் வெளிப்பாடா? ரொம்ப அழகாத்தான் இருந்தது. நம்ம இன்னைக்கு பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பண்டிகை. இந்த ஜனவரி மாதம் பிறந்துட்டாலே மார்கழிக்கு விடை கொடுக்கின்ற ஒரு நாள். அது போகி பொங்கலாக, நிலை பொங்கலாக மாறுகிறது. வீட்டில் இருக்கிற அத்தனையும் சுத்தம் பண்ணி, நிலைக்கு மாவிளை தோரணம் கட்டி கூரப்பூ வச்சு அந்த நிலைக்கு பொட்டிட்டு அவரவர் வசதிக்கு ஏற்ப நிலை பொங்கல் கொண்டாடுறோம். அதுக்கடுத்து இன்றைக்கு நம்ம புத்தரிசி புதுப்பானை இடையப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சி. ஒரு மண்பானையை வாங்கி நம்ம சமைக்கிற பொழுது உழவன் மகிழ்ச்சி அடைகிறான். உழவனுக்கு எப்போ மகிழ்ச்சி? அவன் செய்திருக்கக்கூடிய குயவனுக்கு எப்பொழுது மகிழ்ச்சி என்றால் அவன் செய்திருக்கக்கூடிய பானைகளை வாங்கணும். உழவனுக்கு எப்போ மகிழ்ச்சின்னா அவன் தயாரித்திருக்கிற அந்த நெல்மணிகளை பெற்றுக்கொண்டு அந்த புத்தரிசியிலே பொங்கல் வைப்பது, அடுத்து விளைவிக்கிற கரும்பை சாப்பிடுவது. விளைச்சல் அதிகமாக அவனுக்கு கரும்பு விற்பனையாக ஆக மகிழ்ச்சி வருகிறது. அப்போ மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் இந்த பண்டிகையில் நல்லாவே தெரியுது. ஒரு மண்பானை செய்யக்கூடிய குயவனுக்கு மகிழ்ச்சி, அழகாக விளைவிக்கின்ற விவசாயிக்கு மகிழ்ச்சி, புதிதாக ஆடை தைத்து கொடுக்கிற தையல் கலைஞருக்கு மகிழ்ச்சி,
வியாபாரம் செய்கின்ற கடைக்காரருக்கு மகிழ்ச்சி, ஏன் அரசுக்கே பொங்கல் தொகுப்பு கொடுப்பதனாலே கூடுதல் மகிழ்ச்சி. அது எல்லாம் கொடுத்து கொண்டாடுறதுக்கு ஒரு 1000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து, இதெல்லாம் எதற்காக? மகிழ்ச்சி, ஒரு வெளிப்பாடு. பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பணம் கொடுக்கலையாம்ப்பா, போன வருஷம் கொடுத்தாங்க, இந்த வருஷம் ஏதோ அந்த அட்டைக்கு கொடுக்குறாங்களா இந்த அட்டைக்கு கொடுக்குறாங்களா. நம்முடைய தமிழகத்திலே பொற்கால ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற முதல்வர் உடனே அறிவித்தார், யாரும் மனம் கலங்க வேண்டாம், இது தமிழர் திருநாள், அனைவருக்கும் 1000 ரூபாய். எவ்வளோ மகிழ்ச்சி. உடனே பார்த்தாங்க எல்லாரும், எதுவுமே சொல்ல முடியலையே இவங்களை, தமிழர் திருநாளுக்கு அனைவரும் கொண்டாடணும், மகிழ்ச்சி. அந்த பணத்தை கொடுப்பதன் மூலமாக உச்சபட்ச மகிழ்ச்சி வெளிப்படுகிறது. அந்த வெளிப்பாடை நம்ம பார்க்கிறோம். அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடை கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க. இந்த 3 பேரும் மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. அப்போ ஸ்டாலின் விடுற மாதிரி இல்லை, கீதாராணி விடுற மாதிரி இல்லை. கடைசியாக நிறைவாக வந்த காளீஸ்வரன் சொல்கிறாரு, எதில் மகிழ்ச்சி இருக்குது தெரியுமா? எங்கள் மதுரையில் கொடுக்கணுங்கிற மனம் இருக்கியா? கொடிக்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பூரணத்தம்மாள் ஒரு வங்கியில் பணியாளர், பெரிய மேலாளர் அந்த பதவியெல்லாம் கிடையாது, வங்கியில் பணியாற்றுகின்ற ஒரு சாதாரண பணியாளர். ஆனால் அவங்களுடைய மனம் எப்பேற்பட்ட மனம் பாருங்க. தான் வச்சிருந்த 1.5 ஏக்கர் நிலம் பிளாட்டு போட்டுருந்துச்சுன்னா அந்த அம்மா நேரம் 10 கோடி வாங்கியிருக்கலாம். ஆனால் பிளாட்டு போடலை, ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக யாரையுமே கலக்காம நேரடியாக போய் பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு எப்போ பதிவு வச்சுக்கலான்னு கேட்டுட்டு வரக்கூடிய மனம் இருக்கு பாருங்க, அதுதான் மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. அதே மாதிரி ராஜேந்திரன் ஒருத்தர், அப்பளம் வடகம் வத்தல் விற்கிறவர், அதில் என்ன பெருசாக கிடச்சிட போகுது? அவர் மாநகராட்சி பள்ளி திருவிக்க பள்ளின்னு ஒன்று மதுரையில் இருக்குது, தத்தநேரியில், அந்த பள்ளிக்கூடத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்குறாரு. ஐயா தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவங்க வெள்ளி வீதியார் பள்ளியில் படிச்சிருக்கிறாங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்கு 20 லட்சம் ரூபா நன்கொடை கொடுத்துருக்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன், கொடுப்பதிலே தான் இன்பம் இருக்கிறது. எங்கள் இளங்கோ மேல்நிலைப்பள்ளி மாநகராட்சியில் இருக்கு, அந்த பள்ளியில் படித்தவர் தான் இன்றைக்கு உலக பணக்காரர் வரிசையில் முன்னணியில் இருக்கக்கூடிய HCL நிறுவனத்தினுடைய சிவநாடார் அவர்கள். அந்த பள்ளி கட்டடத்தையும் மாற்றி ஹைடெக் பள்ளியாக மாற்றி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இதெல்லாம் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தானங்க. நான் சொன்னது ஒரு சில உதாரணங்கள் தான், இது போன்று தமிழகத்தில் நிறைய உதாரணங்கள் உண்டு. அப்போ ஒரு பண்டிகை காலத்தில் கொண்டாட்டங்கிற பொருளில் மகிழ்ச்சி என்பது தானே நிறைஞ்சிருக்குது, மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தானங்கய்யா இருக்குது, கொடுப்பதில் தானங்க மகிழ்ச்சி இருக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு யாரையும் தெரியாது, என் மகளுக்காக வச்சுருந்தேன், மக இல்லை, மக ஞாபகார்த்தமாக அந்த பள்ளிக்கூடத்தை கட்டுங்கன்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க பாருங்க. அங்கே தான் மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. இந்த நல்ல நாளில் இந்த மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். கொடுங்க சக்கரை, அதுக்காக சக்கரை பொங்கலை கிண்டிட்டு வீட்டில் யாரும் சாப்பிட்டுன்னு அடுத்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்துடாதீங்க. சில நேரங்களில் அதுவும் நடக்கும். இன்றைக்கி பூரா பொங்கல் தான், காலையில் பொங்கல், மதியம் பொங்கல், ராத்திரி பொங்கல், மறுநாள் பொங்கல், 4 நாள் பொங்கலை ஏன் சாப்பிடணும், ஏன் பொங்கல் சாப்பிட்றோம் அது சொல்லியாச்சுன்னா பட்டிமன்ற தீர்ப்புக்கு வந்துடலாம். பொங்கலில் என்னெல்லாம் சேர்க்குறோம், பச்சரிசி, இஞ்சி எல்லாம் போட்டு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸு, பாதாம் பருப்பு, வெல்லம். இந்த வெல்லம் அதுக்காகவே விளைகிறது. அதில் சேர்க்கிற பொருள் அத்தனையுமே இனிப்பு. இனிப்பு என்பது உறவுகளை இணைப்பது. எங்கெல்லாமோ இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் பொங்கலுக்கு வரையாப்பா, பொங்கலுக்கு வரையாப்பா, அப்போ ஒன்று ஆத்தாள் வீட்டில் உட்காந்துருக்குறோம்யா வயசான காலத்தில், பொங்கலுக்காவது வாயா. அப்படி வந்து வீட்டில் அப்படி வாசலில் பொங்கல் வச்சு அத்தனை பேரும் அந்த கரும்பை பிடிச்சிக்கிட்டு நிற்கும் போது மன்மதன் மாதிரியே நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி நின்று அந்த பொங்கலை வைக்கிறதாயா கலாச்சாரத்தின் குறியீடுன்னு இவங்க சொல்கிறாங்க. எங்கெங்கேயோ இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு கிராமத்துக்கு வர வச்சு அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடிப்புட்டு, அடே அப்பா இளைஞர்கள்லாம் அப்படி நடக்கிற நடையே வித்தியாசமாக இருக்கும். அப்படியே நடப்பான், எங்கப்பா இருக்க, வெளியில் வேலை பார்க்குறான்,
இந்த பொண்ணுகள்லாம் அவனை பார்க்குங்க, அப்படியே ஏதோ வேலையெல்லாம் போகிறாரு, நல்லா இருக்கேன், ஆள் நல்லா இருக்கேன். பானை உடைக்கிறது யாருன்னு பார்ப்பாங்க. பானை உடைக்கிற போட்டி நடக்கும். அந்த பானையை கட்டி விட்டுட்டு கண்ணை கட்டி விட்டுட்டு சுற்றி விட்டுருவாங்க. எந்த திசையில் வரோம் எப்படி வரோன்னு தெரியாது. அந்த பானையை சரியாக அடித்தான்னா அவனை பார்த்து ஒரு மகிழ்ச்சி, வீரத்தை வெளிப்படுத்தியதுங்க. இதெல்லாம் கலாச்சாரம். பானை உடைக்கிறது இன்னைக்கு இருக்குது. வழுக்கு மரம் ஏறுறது யோசிச்சு பாருங்க. வழுக்கு மரத்தில் ஒருத்தன் ஏறி ஏறி இறங்கி இறங்கி ஏறி 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 போகிறான். ஒரு கட்டத்தில் உச்சத்தை தொட்டுட்டான். தொட்டுட்டு இறங்கணும். இறங்கும் போது அது வரைக்கும் அந்த வழுக்கு மரத்தில் ஏறுறதுக்கு பயிற்சி கொடுத்த வாத்தியார் அமைதியாக இருந்தார். வழுக்கு மரத்தை விட்டு இறங்குறேன். இறங்கும்போது வாத்தியார் சொன்னார், பார்த்து இறங்குப்பா அப்படின்னாரு. பக்கத்தில் இருக்கவங்க கேட்டேன், யோ அவன் எவ்வளோ சிரமப்பட்டு மேலே ஏறினால, அப்போ வாயை திறக்கல. இல்லை, இறங்கும்போது வாயை திறக்கிறப்ப அவர் சொன்னார், ஏறும்போது ஒரு முயற்சியோடு ஏறிடுவேன். ஏறணுன்னா அவனுக்கு வெற்றியில் ஆணவம் வந்துடும். நம்ம இந்த மரத்தில் ஏறிட்டோம்ல, இறங்குவோன்னு நினைக்கும் போது தான் தப்பு நடக்கும். தப்பு நடக்கிற இடத்துல தாண்டா வாத்தியார் வந்து நிற்கணும். அதனால தான் அவனை இறங்கும்போது மெதுவாக இறங்குன்னு சொன்னேன். இதுதாங்க குறியீடு இவங்க சொன்னது. கலாச்சாரம்னா என்ன? போட்டிகளில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. சுற்றி இருக்கவெல்லாம் அப்படியே கைதட்டி உற்சாகப்படுத்துவான். அது மேலே ஏறிடுவான். ஏறினோன்னா அவனுக்கு வெற்றி கழிப்பு வந்துடும் இறங்கும்போது. இதுதான் கலாச்சாரம். இதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்லன்னு இந்த 3 பேரும் கேட்குறாங்க. அப்போ பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். இப்படி தான் போகணும். பொங்கல்னால் பட்டு சேலை கட்டணும். பட்டு சேலை கட்டிட்டு வாசலில் சூரிய பொங்கல் வைக்க முடியுமா இவங்க கேட்குறாரு. இப்போ எங்கள் வாசலில் வைக்கலாம்னு நான் நினச்சேன்னா 40 லாரி போகுது. அம்புட்டு க்ரஷர் தூசி அள்ளி பொங்கலில் போட்டாச்சுன்னா சக்கரை பொங்கல் மண் பொங்கலாக மாறிடுது. என்னது நர நரன்னு இருக்கே, வாசலில் வைக்க முடியல. ஒரு காலத்தில் வீட்டுக்கு முன்னால் இருந்துச்சு இடம். இன்றைக்கி சாலைகள் பெருக்கெடுத்துருச்சு. நகர்ப்புறத்தில் குக்கரில் தான் பொங்கல் வைக்க முடியுது. 3 முறை குக்கர் விசில் அடிக்கும். பொங்கலோ பொங்கல் என்று சுற்றி நின்று குடும்பத்தோடு கொண்டாடிய பொங்கல் தான் இன்றைக்கி இருக்குது. இதுக்காக புது குக்கர் வாங்கி பொங்கல் வைக்க முடியுமா ஐயா? அதில் தான் எல்லாம் சமைப்போம். அப்போ அந்த சுற்றி நின்று நாங்களாம் ஒரு தட்டு எடுத்துக்கிடுவோம். தட்டு எடுத்துக்கிட்டு ஒரு கரண்டி வச்சுக்கிடுவோம். இந்த பொங்கலோ பொங்கல் போது டக்கு 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 டக்குன்னு தட்டுறது. பொங்கல் அன்றைக்கி நமக்கு எது பிடிக்குதோ இல்லையோ அந்த பச்சை மொச்சை பயிரும் நல்லாயிருக்கும். அது அப்படி ஒரு கூட்டு வச்சு ஒரு சாம்பார், கதம்ப சாம்பார் வச்சு எல்லா காயையும் போட்டு ஆனந்தங்க. இது மரபு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் மரபு. பொங்கலுக்கு மொச்சப்பயிர் நல்லா விளைஞ்சிருக்கும். அந்த பச்சை மொச்சையை சாப்பிடுவோம். மற்ற நேரத்தில் பச்சை மொச்சை சாப்பிட்றோமோ இல்லையோ பொங்கலப்போ வரும். பொங்கலப்போ அந்த பொங்கலுக்கு எல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் கலாச்சாரம். எது எப்படியோங்க. இந்த 4 நாட்கள் 5 நாட்கள் பண்டிகை கொண்டாடப்படுகிற பொழுது நம்மளா இல்லை, தனித்துவமாக இல்லை, சுயநலமாக இல்லை, பொது நலமாக ஊருக்குள்ளே வந்து நின்று ஒருத்தர் பார்த்து சந்தித்து, அந்த விளையாட்டு போட்டி வைப்பா, இந்த விளையாட்டு போட்டி வைப்பா, பிள்ளைகளுக்கு பரிசு கொடுப்பா. பொங்கல் போட்டினா பரிசு, கொண்டாட்டம். அங்கங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பொங்கல் கொண்டாட்டத்தை கொண்டாடுறோம் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருக்கிறது என்று இவர்கள் சொன்னதை பார்க்கிற பொழுது பண்டிகைகளும் கொண்டாட்டமும் மகிழ்ச்சி மாதிரி தானே தெரியுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, சாதாரண மகிழ்ச்சி என்பது வேறு. ஆனால் ஒரு கலாச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சரவணன் கூட சொன்னார், கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஒரு புதுமையான ஒரு விஷயம் சொன்னார். ஆனால் மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் சொல்லுகிறார், கலாச்சாரம் என்பது திருந்திய வாழ்க்கை, பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம்னு சொல்கிறார். திருந்திய வாழ்க்கை அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. திருந்திய ஒழுக்கம் கலாச்சாரத்தின் குறியீடு, பண்பாட்டினுடைய குறியீடு. இந்த இடத்துல தான் மாறுது. ஒரு பண்டிகை கொண்டாடுகிற பொழுது ஒழுக்கக்கேடு நடந்தால், அங்கே மகிழ்ச்சி மாத்திரம் பிரதானமாக இருந்தால் அது தவறாக போய்விடும். அங்கே ஒழுக்கமும் இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கத்தோடு கூடிய மகிழ்ச்சி இருந்தால் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் கலாச்சாரம் திருந்திய வாழ்க்கையில் இருந்தாலும் இன்னைக்கும் வீட்டுக்கு வந்த பொழுது வேட்டி கட்டி கொண்டு வேட்டி வாரம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம 3 வேட்டி 500 ரூபாங்கிறான். அது எதுக்கு? வாங்கி கட்டி எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு. மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக ஒரு பக்கம் தெரிந்தாலும் கலாச்சாரத்தின் அடிப்படையிலே தான் அந்த மகிழ்ச்சி பிறக்க வேண்டும் என்று சொல்வதினாலே பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் மகிழ்ச்சிக்காக நம்முடைய முன்னோர்கள் வகுத்த கலாச்சாரத்தின் குறியீடாகத்தான் இருக்கிறது. அதை தொடர்ந்து பாதுகாப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.